பொலிவுடனும் உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதலால் ஆசனாண்டி அப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி வெகு காலமாக நடந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றது. உலகத் தமிழ் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஏன் மொழி தெரியாதவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து நல்ல பலனை எய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது நிலையத்திற்கு வெங்கடேஷ் என்பவர் வந்திருக்கிறார். அவர் 75 வயது வாலிபர். தர்மபுரியிலிருந்து நமக்கு வந்திருக்கின்றார். சித்த மருத்துவரும் கூட. யோகாசனத்தை சித்த வைத்தியத்தோடு மக்களுக்கு யோகாசன பிராணாயாமங்களையும் கற்றுக் கொடுத்து அதிலையும் அங்கே வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது அற்புதமான 2 ஆசனங்களை செய்ய போகிறார்கள். பாருங்கள், அவைகளெல்லாம் யாரும் லகுவாக செய்ய முடியாத ஆசனங்கள். ஆனாலும் மக்களுக்கு முக்கியமான ஆசனங்கள். அதை செய்ய வேண்டும். 75 வயதில் இந்த ஆசனத்தை எப்படி செய்ய முடிகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏதோ வயதாகிவிட்டால் ஆசனம் எங்கே வரப்போகிறது, எங்கே நமக்கு உடல் வளையப் போகிறது என்றெல்லாம் பல முதியவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல. 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கின்றது. வயதுக்கேற்ற ஆசனங்களை அதிலிருந்து தேர்ந்தெடுத்து நாம் செய்வோமேயானால் நோயும் வராது. எந்த நோயையும் நாம் வந்தாலும் அதை லகுவாக விரட்டி அடித்து விடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இவர் ஒரு உதாரண புருஷராக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் பத்ம சர்வாங்காசனத்தை செய்ய போகிறார். இந்த சர்வாங்க இவர் பாருங்கள், அதை மாற்றி செய்கிறார். அப்படி செய்ய முடியாது. ஏனென்று கேட்டால், படுத்துக்கொண்டு பத்மாசனம் போட்டு தூக்குவது என்பது கொஞ்சம் கடினம். அதை இவர் மிக லகுவாக செய்கிறார். சர்வ அங்கங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் சர்வாங்க ஆசனம். அதிலே பத்மாசனம் செய்கின்றார். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், ஸ்டொமக் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம், ஹார்ட் சம்பந்தப்பட்டவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே எழுந்து உட்கார்ந்து பத்ம மயூராசனம் செய்யுங்கள். பின்னால் போங்கள் கொஞ்சம். இதுவும் சற்று கடினமான ஆசனம். பத்ம மயூராசனம். அப்டாமினல் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், கோஷம் 4 கோஷங்களை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். பாருங்கள், பத்ம மயூராசனம். நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது இவற்றை இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்.
பத்ம மயூராசனம். காலை நீட்டித்தான் பத்மாசனம், இந்த மயூராசனம் செய்ய முடியும். பத்ம மயூராசனமே பத்மாசனம் போட்டுக்கொண்டே செய்கிறார். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். கீழே உட்கார்ந்து 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வயதிலும் நமக்கு வேண்டிய ஆசனங்களை குறிப்பாக காலையிலும் மாலையிலும் ஆவது ஒரு 10-15 நிமிடம் செய்தாலே நாம் எந்த நோய் வராமலும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதோடு அந்த நோய்களையும் நீக்கிக்கொள்ள நம்மளால் ஆசனங்கள் மூலமாக தீர்வு காண முடியும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாளும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.